வட இந்தியாவில் யாருமே உங்கள்கிட்ட ஜாதியை கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பேரில் ஜாதி இருக்கும். எல்லாரோட பேர்லேயும் சர்நேமில் ஜாதி தெரிஞ்சிடும். ஸோ அவனுக்கு ஜாதியை தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டியும் கிடையாது. அவன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதுக்காக இன்னொரு ஜாதிக்காரன்ட்ட பேசாமல் இருக்கானா வட இந்தியாவில்? கிடையாது. எல்லாரும் பேசுவான். சர்மானவனே ஓ, பட்டாச்சாரியா ஓகே, சிங்கு ஓகே, லல்லு பிரசாத் யாதவ் ஓகே, நிதிஷ்குமார், எல்லாமே இந்தந்த சர்நேமு இந்தந்த சமுதாயங்களுக்குன்னு தெரியும் பொழுது தெரிந்தே பழகுறார்கள். தமிழ்நாட்டில் இவங்க என்ன சாதிச்சிட்டாங்கன்னா, இவங்க என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுலேயே ஒரு அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறான். எல்லாரும் பல கேள்விகளை கேட்குறாங்க. ஒரு படத்தில் வந்துச்சுல, தம்பி காது துடிக்குது பாத்தியா, அவர் நம்ம ஜாதிக்காரன்னு. இந்த மாரி ஏன் ஜாதியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க? ஜாதியை இவர் இந்த ஊருக்காரரு, இந்த அப்பா இந்த வாரிசில் வந்தவர், இந்த குளத்தில் வந்தவர், இந்த டிஸ்ட்ரிக்ட்காரன், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், கடற்கரையில் இருக்கிறவங்க, கடலோரத்தில் இருக்கிறவங்க, மலையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அடையாளப்படுத்தி ஒரு சில அனுமானங்களை மக்கள் பண்ணுறாங்க. அது மாதிரி அவன் வந்து ஜாதினா ஓகே, நம்ம இந்த ஜாதிக்காரனா சரிப்பா, இவன் இப்படி இருப்பான், அவன் அப்படி இருப்பான், அவங்களுக்குள்ள அனுமானம் வச்சுருக்காங்க. இந்த அனுமானங்களை நீங்கள் அழிக்க முடியாது.